பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்பதாக. வெளிச்சம் உதித்தது, லைட் ஹஸ் கம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். உலகம் முழுவதிலும் கிறிஸ்து பிறப்பின் நாட்களை நினைவு கூறும்போது வண்ண விளக்குகளால் பட்டணங்களையும் சபைகளையும் வீடுகளையும் அலங்கரித்து கொண்டாடி மகிழ்வது வழக்கமாக காணப்படுகிறது. எல்லா வீடுகளிலும் நட்சத்திரங்களும் வெளிச்சம் வீசி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். உலகத்தின் ஒளியான இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் போது ஒளியினால் அலங்கரித்து மகிழ்வதில் தவறொன்றுமில்லை. மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் இயேசு பிறந்து தன் ஊழியத்தை துவங்கின வேளையில் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நப்தலி ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் காணப்பட்ட ஜனங்கள் பெரிய வெளிச்சமாகிய இயேசுவை கண்டார்கள் என்று குறிப்பிடுகிறது. ஒளியினால் அலங்கரித்து கலிகூர்ந்து மகிழுகிற அதே வேளையில் பெரிய வெளிச்சமாகிய இயேசு நம் வாழ்க்கையில் காணப்படுகிற இருளின் கிரியைகளை அகற்றி நம்மை ஒளியின் பிள்ளைகளாய் முழுவதுமாய் மாற்றுகிறவராய் கலிலேயாவின் ஜனங்கள் கண்டது போல நாமும் கண்டுகொண்டால் மிகவும் பொருத்தமாக காணப்படும். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை என்று வேதம் கூறுகிறது. ஆனால் பிசாசு முற்றிலும் இருளானவன். அவனில் எவ்வளவேனும் ஒளி இல்லை. அவனை இருளின் அதிபதி என்றும் வேதம் அழைக்கிறது. பாவங்களிலும் துர்க்கிரியைகளிலும் போதை பழக்க வழக்கங்களிலும் மாம்சீக கிரியைகளிலும் ஜனங்களை சிறைப்படுத்தி இருளின் பிள்ளைகளாகவே ஜனங்கள் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்பதே பிசாசின் வாஞ்சியாகும். பண்டிகை நாட்களிலும் கூட பெரிய வெளிச்சமாகிய இயேசு உதித்ததை நினைவு கூறுகிற வேளையில் இருளின் கிரியைகளை செய்கிற திரளான கிறிஸ்தவர்களை பார்க்க முடிகிறது. பாவத்தின் பிடியில் சிறைப்பட்டு போய் காணப்பட்ட கலிலேயாவின் ஜனங்கள் பெரிய வெளிச்சமாகிய இயேசுவை கண்டுகொண்டதைப் போல பாவத்தின் இருள் அகற்ற உலகத்தின் வெளிச்சமாய் 2000 வருஷங்களுக்கு முன்பாக உதித்த ஆண்டவரை இரட்சகராய் கண்டு பாவத்தின் கிரியைகளை விட்டொழிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று அறிந்தவுடன் யோசேப்பு அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று கூறினார். இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருப்பதைப் போல இந்த பண்டிகை காலங்களிலும் தமது ஜனங்களின் இருளின் கிரியைகளை கர்த்தர் அகற்றி இரட்சித்தால் நலமாயிருக்கும். உலகத்தின் ஒளியாய் அவதரித்த பெரிய வெளிச்சமாகிய ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் உதிக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இருளில் காணப்பட்ட ஜனம் பெரிய வெளிச்சத்தை கண்டு மகிழ்ந்தது போல இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய வெளிச்சமாகிய நீர் உதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பாவத்தின் கிரியைகளை கர்த்தர் முற்றிலும் எடுத்து போடுவீராக. நீதியின் சூரியனாகிய உம்மிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்று இவர்களும் சுடர்களைப் போல இலங்கி பிரகாசிப்பதற்கு உம்முடைய வெளிச்சத்தை மற்றவர்கள் நடுவில் எடுத்துச் செல்லுகிற கருவிகளாய் ஒவ்வொருவரையும் அணையும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகை காலங்களுக்குரிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மனமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கொடுத்தருளுவீராக. கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.